ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்போ F9 ப்ரோ அதுக்கு அந்த பேக் கவர் எப்படி மாற்றலாம் அப்படின்றது பார்க்கலாம் நண்பா. இது இதுக்காகவே ஸ்பெஷலாக போட்ட வீடியோலாம் இல்லை நண்பா. இன்னொரு வீடியோ டச் டிஸ்பிளே காம்போ மாற்றுறதுலேருந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறது தான் அது. ஃபஸ்ட்டு பேக் கவர் மாற்றுறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வீட்டில் அயன் பாக்ஸு, ஹீட்ரு இல்லை ஃப்ளோயரு, இது மூணில் ஏதாவது ஒரு டூல் இருந்தால் போதும் நண்பா. அடுத்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன் கவருக்கானது அதை எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் சுற்றி பேக் கவரில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லேயும் அயன் பாக்ஸ் ஹீட் அப்ளை பண்ணுங்க நண்பா. இப்படி ஹீட் அப்ளை பண்ணுறப்ப அது உள்ளே இருக்க சொல்யூஷன் மெல்ட் ஆகி ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுற்றி எல்லா சைடும் ஹீட் அப்ளை பண்ணிடுங்க அயன் பாக்ஸ்ட்டை. ஹீட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கா சீட் அப்படி இல்லாட்டி நம்ம மொபைல் ஃபோன் கவர் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக் டைப்பில் அந்த மாதிரி சீட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் பின்னாடி புஷ் பண்ணி உள்ளே அமுக்குங்க. நமக்கு இதை மாதிரி உள்ளே இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா சைடு இழுத்து விட்டீங்கனாலே போதும். வரது கஷ்டமாக இருக்குன்னா பழைய வடிக்கு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஹீட் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி சுற்றி எல்லா சைடும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் ஈஸியாக. ரொம்ப அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது இது. அந்த மாதிரி ஓப்பனர் யூஸ் பண்ணி நான் நெயில்ட்டே யூஸ் பண்ணியிருப்பேன். ஓப்பனர் யூஸ் பண்ணி எல்லா சைடு இழுத்து விட்டேன்னா வந்துடும் ஈஸியாக. இந்த மாதிரி பேக் கேஸ் எடுத்ததுக்கப்புறம் புது பேக் கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழைய பேக் கேஸில் கேமரா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ரிமூவல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எடுத்துருங்க. நார்மலாக கைட்டு எடுத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேட்டரி ரிமூவல் ஸ்ப்ரே அப்படி இல்லாட்டி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஹீட்டு மூலமாகவே எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடும் நண்பா. இதுக்கடுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் நண்பா. நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பெல் சிம்பிள் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கேமராவில் இருக்கக்கூடியதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் நண்பா. சுற்றி கார்னரில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த புது பேக் கவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டலாம். அப்படி இல்லாட்டி நம்ம எப்பயும் போல் டிஸ்பிளேக்கு ஒட்டுற சொல்யூஷன் இருக்கும்ல, அது வாங்கினா 30 ருபீஸ் தான் அது. அந்த ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டா நீங்கள் 20 மொபைலுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சீப்பாக இருக்கும். இந்த டபுள் சைட் டேப்னால் அந்த ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கிட்ட வரும். அதனால் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒட்டிக்கோங்க. டபுள் சைடு டேப்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் அந்த சொல்யூஷன்டா 30 ரூபா தான். ஆனால் அது பழையபடிக்கு ரிமூவ் பண்ணுறப்ப அந்த பேக் கேஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த டபுள் சைட் டேப்னால் இது வாட்டர் ப்ரூஃபாகவே ஆக்ட் ஆகிக்கிறோம். அது எப்படி சொல்கிறது, சுற்றி நம்ம எல்லா கார்னர்லேயும் நான் ஒட்டி வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பஞ்சு மாதிரி நல்லா ஸ்கெட்சுன்னு பிடிச்சிக்கிறோம் நண்பா. அதாவது நம்ம இன்கேஸ் வாட்டருக்குள்ளே போயிட்டோம்னா அந்த டபுள் சைட் டேப்பை தாண்டி உள்ளே வாட்ரு எதுவுமே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை நண்பா. அதுக்காக தான் அந்த டபுள் சைட் டேப் போட்டுறது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியானது. கேமரா எல்லாத்தையுமே ஸ்பாஞ்சிட்ட இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க நண்பா. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே கூட்டுறது அதில் ஒட்டினாலும் சரி, இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் சைட் டேப் போட்டுறதுனாலும் சரி, உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பெட்ரு தான். இது எக்ஸ்ட்ரா வாட்டர் ப்ரூஃபாக ஆக்ட் ஆகிக்கிறோம். தண்ணியில் போட்டோம்னா உள்ளே வாட்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்லி. நீங்கள் சொல்யூஷன் ஒட்டுறதுனால ஒட்டிக்கோங்க, அதுவும் பெட்ரு தான். அது இதை காட்டில் அதுவும் பெட்ரு தான். ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப் ஆக்ட் ஆகாது நண்பா. இது கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். இந்த மாதிரி 4 டேரெக்ஷனில் எல்லா சைடும் ஒட்டிடுங்க. அந்த ஒட்டுறதே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு தாப்பில் ஒட்டிக்கோங்க. நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஒட்டிட்டு கார்னரில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பிளேடு யூஸ் பண்ணி நல்லா அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பிளேடு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக சென்டர்லேயும் 4-5 டபுள் சைட் டேப் போட்டிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஒட்டிக்கோங்க நண்பா, அவ்வளோதான். அடுத்து அந்த கார்னரில் வெளியில் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிறத அந்த பிளேடு யூஸ் பண்ணி, ஷார்ப்பான பிளேடு யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா டபுள் சைட் டேப்பையும் அப்படியே எடுத்து விட்டுருங்க நண்பா. மேலே இருக்கிறத எடுத்து விட்டிங்கன்னா அந்த 2 சைடு அந்த கம் மாதிரி இருக்கும். அதை அப்படியே டைரெக்டாக ஃபோனில் போய் இன்சர்ட் பண்ணுறது தான். ஃபோனில் கரெக்டான ஆங்கிள் பார்த்து வைங்க நண்பா. இன்கேஸ் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அடுத்து பிடுங்கிட்டு விட்றப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் வைக்கிறப்ப கரெக்டான அந்த ஆங்கிள் பார்த்து கேமராக்கு நேராக வச்சு கரெக்டாக வச்சு அப்படியே அமைக்கி விட்ருங்க நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. இன்கேஸ் நீங்கள் வெயிட் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை கைட்டு அமுக்கிறதுனால வச்சுக்கலாம். வெயிட் வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம் வெயிட் வச்சிங்கன்னா. கைட்டு அமுக்குனீங்கன்னா நல்லா புஷ் பண்ணி விட்ருங்க கைட்டு அமுக்கிறதுண்டா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் டிஃபிகல்ட் இல்லை. இது 3D எஃபெக்ட்ன்றதுனால நல்லா சூப்பராக கிளாரிட்டியாக இருக்குது. என்னோடய ஃபோன் குவாலிட்டி அவ்வளோதான். ஆக்சுவலாக உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நண்பா.
இது வாங்கலாம், 120 தான். உங்கள் ஃபோனை உடனே புதுசாக மாற்றிடலாம் நண்பா. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய்.